allotted to him, and after that we will listen to the word of God through Brother John Subba Reddy. That message will be in Telugu, Tamil and Hindi. Praise God for the privilege that Lord has granted to me here around in the midst of the God's children as we gather around the mortal remains of our dear uncle. அருமை ஆக்களுடைய சரீரத்தை சூழ நாம் பரிசுத்தவான்களாய் கூட இந்த சமயத்தில் எனக்கும் கொடுக்கப்பட்ட இந்த தருணத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I just want to read a couple of verses from Psalm 112. I am not going to give any sermon, just reading, that's it. இதோ ஒரு பெரிய செய்தி கொடுக்க போவதில்லை, சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 112 verse 1 and 2 from Psalm 112. 112ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள். Praise ye the Lord, blessed is the man that feareth the Lord, that delighteth greatly in his commandments. His seed shall be mighty upon earth, the generation of the upright shall be blessed. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலுத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். Uncle had a sizable family, physical family upon this earth. பூலோகத்திலே சரீர பிரகாரமாக அங்கிளுக்கு ஒரு பெரிய குடும்பம் இருக்கிறது. Besides, அதை தவிர the spiritual family of him or spiritual seed of him is innumerable. அதோடு கூட ஆவிக்குரிய சந்ததி என்று அவருக்கென்று இருக்கிறதை நாம் பார்க்குமானால் மிகவும் பெரிதாக இருக்கிறது. And I fall one among them. நானும் கூட அதிலே ஒன்றாக இருக்கிறேன். My memories goes about him to 1977. 1977ஆம் ஆண்டு அங்கிளை குறித்து எனக்கு ஞாபகம் இருக்கிறது. That time he led the youth group from Jehovah Shammah to youth camp in Hebron, Hyderabad. அந்த சமயத்திலே யெகோவா ஷம்மாவிலிருந்து வாலிபர்களாக ஒரு குழுவை கூட்டிக் கொண்டு ஹெப்ரோன்ல வாலிபர் முகாம் என்று வந்திருந்தார். Anybody watched him in that youth camp, they all understood he is a strict disciplinarian. அந்த வாலிபர் முகாமிலே அவரை யார் யாரெல்லாம் கவனித்தார்களோ அவருக்கு நன்றாய் புரிந்திருக்கும், அங்கிள் மிகவும் கண்டிப்பானவர். All the youth from brothers, all the young brothers from Jehovah Shammah, they were given accommodation in the Hermon compound. யெகோவா ஷம்மால வந்த இந்த வாலிப சகோதரர்களுக்கு ஹெர்மோன் காம்பவுண்ட்ல அங்கே தங்கும்படியான வசதி செய்யப்பட்டிருந்தது. Believe me, in the morning he will bring them in the line. நம்புங்கள், காலையிலே வரிசையாக அவர்களை கூட்டிக் கொண்டு வருவார். And after afternoon lunch he will take them in the line to the other compound. அங்கே மதிய ஆகார பிற்பாடு அந்த மற்ற காம்பவுண்டுக்கு வரிசையாக கூட்டிக் கொண்டு போவார். Then I have asked the people there around, who is this brother and who are these young people? அங்கே இருக்கிற பார்த்து கேட்டேன், யார் இந்த சகோதரன், இந்த வாலிபர்கள் யார் என்று கேட்டேன். And they have said, they are all young people from Jehovah Shammah. அப்போது சொன்னார்கள், சென்னை யெகோவா ஷம்மாவிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். And he is the youth leader, he came with them. ஒரு வாலிபர் தலைவராக இருக்கிறார், அவளோடு கூட வந்திருக்கிறார். Then I understood he is a very spiritual man and a strict disciplinarian. ஆவிக்குரிய ஒரு மனுஷன், மிகவும் கண்டிப்பானவர் என்பதை நன்றாய் புரிந்து கொண்டேன். And in the same youth camp I was baptized. அதே வாலிபர் முகாமிலே நான் ஞானஸ்தானத்தில் கீழ்ப்படிந்தேன். And when I was about to get into the baptism tank, அந்த ஞானஸ்தான தொட்டிக்குள்ள நான் இறங்குற தருவாயிலே my name was called. என்னுடைய பேர் அழைக்கப்பட்டது. And Uncle Buxing himself was calling the people who will baptize after each 10 people or 8 people, something like that. ஒரு 10 பேர் 8 பேர் பிற்பாடு வேற யாராவது ஒரு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பக்சிங் அவர்களே வந்து பேரை கூப்பிடுவார். So when my name was called, and immediately Uncle Buxing called, Brother Eddie Williams will baptize now. என்னுடைய பேரை சொன்ன பிறகு அவர் பக்சிங் அவர்களே சொன்னார், எடி வில்லியம்ஸ் இப்போது ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொன்னார். That's how it happened that he baptized me. இவ்விதமாய் நடந்தது, சகோதரர் மூலமாக ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. More than that I never had any acquaintance with him at that time. அந்த சமயத்தில் இதை தவிர எனக்கு அவரோட வேற எந்த பழக்கமும் இல்லை. I wanted to meet him, but by seeing his solemnity and the way he was conducting himself, I was very much feared. ஆனால் அவரை சந்தித்து பேச வேண்டும் என்ற ஆசை, ஆனால் அவர் நடந்து கொள்கிற அந்த விதம்,
அவரை பார்த்து எனக்குள்ளே ஒரு பயம், அதனால் நான் போய் பேசவில்லை. In the later years when he came for the Lord's service, பின்பு அவர் கர்த்தருடைய ஊழியத்திற்கு வந்த பிற்பாடு he used to come to many assemblies in Hyderabad, Secunderabad, Twin Cities for ministry. ஹைதராபாத், செகந்தராபாத் அங்கே பட்டணங்களில் இருக்கிற சபைகளுக்கு அநேக சமயம் ஊழியத்துக்கு வருவார். Whenever I knew that he is coming, I used to go and meet him. அவர் வருகிறார் என்று தெரிந்தவுடனே நான் அந்த இடத்துக்கு போய் அவரை சந்திப்பது உண்டு. And after that there was some gap. அதற்கு பிற்பாடு சற்று இடைவெளி உண்டாயிற்று. But in the 1985 or 86, I don't remember exactly. 1985 அல்லது 86 என்று நினைக்கிறேன். My father is also one of the contemporaries to dear uncle in serving the Lord. என்னுடைய தகப்பனாரும் கூட அங்கிள் ஊழியம் செய்த சமயத்தில் அவரும் ஊழியத்தில் இருந்தவர். So my father was serving the Lord in a town called Adoni in Kurnool district. கர்னூலிலே அகோனி என்று சொல்லக்கூடிய இடத்துல என்னுடைய தகப்பனார் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். So it seems my father requested Eddie uncle to come for the weekend ministry. அங்கே வார இறுதியிலே ஊழியத்துக்கு என்று எடி அங்கிள் வர வேண்டும் என்று தகப்பனார் கேட்டுக்கொண்டார். And then uncle said, shall I bring the translator or you will do the translator, Brother Stephen, how it is? நான் என்னோடு கூட மொழிபெயர்ப்பாளரை கூட்டிக் கொண்டு வர வேண்டுமா அல்லது நீங்களே செய்வீங்களா எப்படி என்று கேட்டிருக்கிறார். Without telling to me, my father told him, no, my son will come from Hyderabad, he will translate. என்னிடத்தில் எதுவும் சொல்லாதபடிக்கு என் தகப்பனார் எடி அங்கிள் கிட்ட விதமாக சொல்லியிருக்கிறார், வேண்டாம் என் மகன் ஹைதராபாத்திலிருந்து வருவார், அவர் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் செய்வார் என்று சொல்லியிருக்கிறார். Had it been told me earliest, and I must have straight away defied. இது எனக்கு முன்பே சொல்லியிருப்பார் என்றால் நான் முதலே சொல்லியிருப்பேன் வேண்டாம் என்று. Because I knew little experience of the translators who translated to Eddie uncle. I don't want to tell the stories. ஏனென்றால் எடி அங்கிளுக்கு மொழிபெயர்த்தவருடைய கதை எனக்கு நன்றாக தெரியும், அதை பற்றி இப்போ நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. So my father said, don't worry, we will pray. You come, he said. என் தகப்பனார் சொன்னார், நீ பயப்பட வேண்டாம், ஜெபிக்கலாம், நீ வா என்று சொன்னார். At the time I was working in Secunderabad. அந்த சமயத்தில் நான் செகண்டராபாத்ல வேலை செய்து கொண்டிருந்தேன். So I went there. அங்கே போனேன். So I reached there in the morning and uncle train was supposed to come around 10 a.m. or so. காலையில் நான் சென்று விட்டேன், 10 மணி அளவுக்கு அங்கிளுடைய ட்ரெயின் வர வேண்டும். Then his train was late. ஆனால் தாமதமாகி விட்டது. So we went to receive him. அவரை வரவேற்க போனோம். So by the time we brought him to the prayer house, it was 11:30. நாங்கள் ஜெபக்கூடத்துக்கு வருவதற்கு 11:30 மணி ஆகிவிட்டது. My father told him, brother, no problem, we are singing, we will sing few more songs. You can refresh yourself and come. நாங்கள் பாடல் தான் பாடிக்கொண்டிருக்கிறோம், பரவாயில்ல, நான் இன்னும் பாடலை பாடிக்கொண்டிருக்கிறோம், நீங்கள் போய் ஆயத்தமாகி வாருங்கள் என்று சொன்னார் என் தகப்பனார். To our utter surprise, he took a little upma and a cup of tea and he straight away came to the pulpit. நாங்கள் ஆச்சரியப்படும் வண்ணமாக கொஞ்சம் உப்புமா சாப்பிட்டு ஒரே ஒரு டீ மாத்திரம் குடித்து விட்டு நேராக மேடைக்கு வந்து விட்டார். And he said, no brother Stephen, they have been already waiting, we should not keep them waiting. வேண்டாம் சகோதரன் ஸ்டீஃபன், ஏற்கனவே அவர்கள் காத்திருந்திருக்கிறார்கள், இனிமேல் அவங்களை காக்க வைக்க கூடாது. Then I got the privilege to stand beside him. இவ்விதமாய் அங்கிள் பக்கத்தில் நிற்கக்கூடிய ஸ்லாக்கியம் எனக்கு கிடைத்தது. I was scaring, my legs were beating with one another. எனக்கு பயங்கர பயம், நடுங்கி கொண்டு நின்றிருக்கிறேன். I really don't know how I have translated. எவ்விதமாக அன்றைக்கு நான் மொழிபெயர்த்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. He spoke for about 1 hour 45 minutes. ஒரு 1.25 மணி நேரம் பேசினார் அவர். You can understand a new translator translating for 1 hour 45 minutes. ஒரு புதிய மொழிபெயர்ப்பாளர் அங்கிளுக்கு விதமாய் 1.25 மணி நேரம் பண்ணுவது நீங்கள் யோசித்து பார்க்கலாம். Those days, his heydays, his speed, it's like a jet plane speed. He used to speak like that. அங்கிள் நன்றாக இருக்கிற காலத்தில் அவர் எப்படி பேசுவார் என்று நமக்கு நன்றாய் தெரியும். It's very difficult for the translators to pick up the pace with him. அவர் போகிற வேகத்திற்கு மொழிபெயர்ப்பாளர் போது மிகவும் கடினம். God helped me. தேவன் உதவி செய்தார். And God was gracious to me. Uncle was also gracious to me, I must say. கர்த்தருக்கு கிருபை உள்ளவராக இருந்தார், அங்கிளும் எனக்கு கிருபை காட்டினார் என்று தான் சொல்ல வேண்டும். After the meeting got over, கூட்டம் முடிந்த பின்பு he patted on my back. இவருமாய் தோளை தட்டி, good, you can improve. நன்றாய் செய்தா, இன்னும் சிறப்பாய் செய்யலாம் என்று சொன்னார். So later we had some more very good time those 3 days there. அந்த 3 நாட்கள் நல்ல ஐக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. And again there was a gap. மீண்டும் இடைவெளி உண்டாயிற்று. Because I went to Muscat on my secular job. வேலை நிமித்தமாக நான் மஸ்கட் போய்விட்டேன். He visited Muscat before I went there and he also visited Muscat after I left from there. நான் போவதுக்கு முன்பதாக அங்கிள் அங்கே மஸ்கட்டுக்கு போனார், அங்கிருந்து வந்த பிற்பாடு திரும்ப மஸ்கட்டுக்கு போனார் அங்கிள். I met him only again in 2011 when I came for full-time ministry at Pune Bethany. பூனே பெத்தனிலே 2011ஆம் ஆண்டு முழு நேர ஊழியத்துக்கு வந்த பின்பு தான் மீண்டுமாய் அங்கிளை நான் சந்தித்தேன். And
I have recollected all the things, all my fond memories with him that day. அந்த நாளிலே அவரோடு கூட இருந்த எனக்கு அந்த நினைவுலாம் அவரோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். What I want to tell you is, உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, he is an amazing man. ஒரு ஆச்சரியமான மனுஷன் அவர். In 2007, after the stroke he experienced, his vocal cords failed. அங்கே அவருக்கு இந்த ஸ்ட்ரோக் வந்த பிற்பாடு அவருக்கு பேச முடியவில்லை. Very sadly he has gone speechless. வசனமாக பேச முடியாமல் போய்விட்டது. But even without proper speech, all this till his last days he managed wonderfully. பேச்சு போனாலும் கூட இந்த கடைசி நேரம் மட்டுமாக கூட அற்புதமாக கர்த்தர் ஊழியம் செய்திருக்கிறார். His very gestures and his very small prayers and his very sign language that really encourage many people. இவ்விதமாக சைகை காட்டி பேசுவது, அவர் செய்த மிகவும் சிறிதான அந்த ஜெபம், அதுவே அநேக ஜனங்களுக்கு உற்சாகமாக இருந்திருக்கிறது. From 2011 onwards, every time I used to see either in Pune or in Teda, Punjab. 2011 ஆண்டு முதற்கொண்டு பூனேலாவது அல்லது தேடா பஞ்சாபாவது அவரை நான் சந்திப்பது உண்டு. I used to meet him in Korba. கோர்பாலே பார்ப்பேன். And in all these places, what I observed is, இந்த இடங்களெல்லாம் நான் கவனித்த காரியம் என்னவென்றால், especially in Teda, விசேஷமாக தேடாவிலே, early morning he will just walk in with white apparels with a bright face. அதிகாலையிலே வெள்ளை வஸ்திரம் தரித்துக் கொண்டு பிரகாசமான முகத்தோடு நடந்து வருவார். That really used to encourage us. அது எங்களுக்கு உற்சாகமாக இருந்தது. He would not speak much. அதிகமாக பேச மாட்டார். He would not offer long prayers. நீண்ட ஜெபம் செய்ய மாட்டார். But he's sitting there just watching around. அமர்ந்து எல்லாம் பார்த்து கொண்டிருப்பார். And that used to encourage us. அது எங்களுக்கு உற்சாகமாக இருந்தது. That used to encourage us. அது எங்களுக்கு உற்சாகமாக இருந்தது. And I am very much indebted to dear uncle for putting me in a very important ministries as well. முக்கியமான ஊழியங்களிலே என்னை அங்கிள் சேர்த்து விட்டதுக்காக நான் அவருக்கு கடனாளியாக இருக்கிறேன். And he called me to Jehoshaphat Chennai. சென்னை யெகோஷமா கூட அழைத்திருக்கிறார். And in all the convocations which were taking place under his leadership, he was always kind enough. He used to tell to brother Paul Jacob, find out whether Stephen is available. விதமாய் அவருடைய தலைமைக்கே நடக்கிற கூட்டங்கள் கான்வெகேஷன் எல்லாம் பால் ஜேக்கப் அவர்களிட சொல்வார், ஸ்டீஃபன் இருக்கிறாரா இல்லையா என்று கேள் என்று சொல்வார். When he wrote, I am nothing on his letterhead, I am much more nothing before him. அவரே நான் ஒன்றுமில்லை என்ற லெட்டர் போட்டிருப்பார் என்றால் அவருக்கு முன்பாக அதை காட்டிலும் நான் ஒன்றுமில்லை என்று நான் சொல்ல வேண்டும். But I don't know, ever since I came in touch with him in 2011, he had a great regard for me and a great love for me. 2011 ஆண்டு நான் ஊழியத்துக்கு வந்த பின்பு என் மீது அதிகமான ஒரு பாசம், ஒரு அக்கறை அவருக்கு. And whenever I used to go and pray, he used to pray for me and he hold my hand, he will kiss me. And that touch we will be missing now. போகும்போதெல்லாம் அன்பாய் ஜெபிப்பார், கையை பிடிப்பார், முத்தம் கொடுப்பார். இப்போ இதெல்லாம் கிடைக்காது இனி. And the things what I have learned from him is that as long as we can have the strength, we should serve the Lord and Lord alone. எனவே நமக்கு நேரம் இருக்கும்போது நாம் நேரமெல்லாம் கர்த்தருக்கு மாத்திரமே நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை நாம் அவரிடத்தில் கற்றுக்கொண்டேன். And discipline, as brother Kuruvella said, we need to learn from him. அவரிடத்தில் இந்த ஒழுங்கு கட்டுப்பாடு இதை நாம் அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். As I read from Psalm 112 and verse 1, he had a great delight for the word of God and the commandments of God. 112ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தின்படியாக கர்த்தருடைய வசனத்திற்கு அது மீது அவ்வளவு வாஞ்சை அவருக்கு. He preached and he practiced. பிரசங்கித்தார், அதை கைக்கொண்டார். I am so grateful to God for bringing in association with him even in his old days. அவருடைய வயதான தருணத்தில் கூட அவரோடு கூட எனக்கு இருந்த அந்த ஐக்கியத்திற்காக சகவாசத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். And during his high time I had a privilege sometime to have close fellowship with him in Hyderabad. அவர் நன்றாயிருந்த காலத்திலும் கூட ஹைதராபாத்ல அவரோடு கூட ஐக்கியமா இருப்பது, நெருக்கமா இருப்பதற்கு கர்த்தர் கொடுத்த தருணத்துக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். May God bless this testimony. இந்த சாட்சியை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. దయచేసి ఒకటి జ్ఞాపకం పెట్టుకోనండి. Please remember one thing. Already we have told, whatever you have seen, that keep aside. Whatever you have learned from his ministry and how this has become a blessing in your ministry.
తర్వాత 5 minutes అని చెప్పినాము. ఇక్కడ మ్యూజిక్ వేసేటప్పుడు